சரி, டெஃபனிஷனுக்கு வருவான். தேடுதல்னா என்ன? தேடுதல்னா என்ன? உத்தமம்னா என்ன சொல்லுங்க? பெரும் பாதகத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் உத்தமம். அன்பு கூறுதல்னா என்ன? கற்பனைகளை கை கொள்ளுவதே, பிரமாணங்களை கை கொள்வதே. டெஃபனிஷன் முதல் விளக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், நன்மையினால் முடிசூட்டுவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். அந்த தேடுதல்னா என்ன? ஏன்னா ஒரு சத்தியத்தை சரியாக புரிஞ்சு பின்பற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க. தேடுதல்னா என்ன? தேடுறதுன்னா அப்படி தேடுறது தான். காணாமல் போன ஒரு பொருளை தேடுவது போல தேடுதல். தேடுதலுக்கு பல அர்த்தம் இருக்குது, அதில் 1-2 சொல்ல. தான் எதிர்பார்த்ததை தேடுதல், அப்படியே பார்ப்பது, பார்ப்பதில் கூட தேடுதல், கையிலே தேடுதல், தேடுதல். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வேண்டாம். ஸோ தேடுதல் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சீக், சீக், பார்த்து அப்படியே கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஏசப்பா சொன்ன மத்தேயு 7:7 தேடுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ ஒரு 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 காரியத்தை கண்டடைவதற்கு பெயர் தேடணும். அப்போ நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? எதை தேடுகிறீர்கள்? பொருளையும் பொன்னையும், பொன்னையும் பொருளையும் தேடுகிறவர்கள் உலகம். உலகம் பொன்னையும் பணத்தையும் வசதியையும் தேடுகிறது. படிப்பு, பட்டம், பதவி, அந்தஸ்தை தேடுகிறது. நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? நாம் எதை தேடணும்? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, இப்போ புரியுங்களா? அப்போ தேடுதல் என்பது கண்டுகொள்ளுவதற்கு. எதை தேடணும்? கர்த்தரை தேடணும். சீக், தேடணும். கர்த்தரை எப்படி தேடுவது? 2 நாளாகமம் 7:14. கர்த்தரிடத்தில் எதை தேடுவது? முகத்தை தேடுங்கள். கர்த்தரிடத்தில். கர்த்தர் எப்படி இருக்காரு? வானம் சிங்காசனம், பூமி எனக்கு, அப்படித்தானே அவர் சொல்றாரு. வானம் எனக்கு சிங்காசனம். சாலமோன் சர்ச்சு கட்ட போறாரு. அப்போ சொல்ற, நீ எனக்கு சர்ச்சு கட்ட உன்னால் முடியுமாடா? நீ எனக்கு சர்ச்சு கட்ட உன்னால் முடியுமா? எனக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. எனக்கு எப்படி நீ சர்ச்சு கட்ட முடியும்? ஒரு சர்ச்சுக்குள்ளே, ஒரு கட்டடத்துக்குள்ளே என்னை அடக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ எதை தேட வேண்டும்? கர்த்தரை தேடுதல்னா என்னது? அவருடைய முகத்தை தேட வேண்டும். அவருடைய முகத்தை தேட வேண்டும். அவருடைய முகத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், அப்பொழுது நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய முகத்தை தேடுவது எப்படி? சங்கீத புஸ்தகம் சீக்கிரம் எடுங்க, நேரம் ஆயிடுச்சு. நிறைய சொல்லணும். 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அப்போ ஆண்டவரே சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள். உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயமும் உம்முடைய முகத்தை. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய முகம் தெரிகிறதா? நான் சொல்ற நல்லா கவனிங்க. உங்களால் கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க முடிகிறதா? முக தரிசனம் தேவை. முகத்தை பார்க்கணும். தரிசனம்னா என்னது? இப்போ இந்த தீபாவளி டயத்தில், இந்த பூஜா கால் டயத்தில் திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் காத்திருக்காங்க. காலைல 6 மணிலேருந்து 12 மணி நேரம் காத்திருக்காங்க திருப்பதியுடைய முகத்தை பார்க்க.
300 கொடுத்து பார்க்கணும்னா 5 மணி நேரம் காத்திருக்காங்க. எவ்வளோ கொடுத்துட்டு? யார் முகத்தை பார்க்க சொல்லுங்க? திருப்பதியை பார்க்கறதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் பார்க்க விடுவாங்க? 1 செகண்ட் அப்படி பார்த்துட்டு போயிடணும். இதில் அந்த ஆளுக்கு முகம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரீடத்தை வச்சு மூஞ்சியவே மறைச்சி வச்சு அது கண் எப்படி இருக்குது, அதெல்லாம் நின்று பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்துட்டு உடனே போகணும். இதுக்கே 5 மணி நேரம் எவ்வளோ ரூபா கொடுத்துட்டு? நம்ம ஏசுநாதர் மட்டும் சும்மா கொண்டு வந்து முகத்தை காட்டிடுவாரோ? ஓசியில் எம்பிட்டுனாலும் பார்த்துக்கன்னு காட்டுவாரா? முடியாதுன்றேனா? அவரை பார்ப்ப அதையாவது 300 கொடுத்தா பார்த்துடலாம். இவர்கிட்ட 3000 கொடுத்தாலும் சரி, 3 லட்சம் கொடுத்தாலும் பார்க்க முடியாது. ஐயோ, அதான் ஏசாமி. அப்போ எப்படித்தான் அவரை பார்க்கணும்? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ரூபா கொடுத்தலாம் அவரை பார்க்கவே முடியாது. அப்போ என்ன? பரிசுத்தம் உள்ளவன் சொல்லுங்க தேவனே. அப்போ இயேசுவை தரிசிக்க, அவர் முகத்தை பார்க்க, அவருடைய முக தரிசனம் கிடைக்கணும்னா ஒரே குவாலிஃபிகேஷன், 300 ரூபா கொடுக்கணும். என்ன வழி? பரிசுத்தம் ஒன்று தான் காணிக்கை. பரிசுத்தம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு முகத்தை காட்டுவார். ஆமேன். பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். தாவீதுக்கு முகம் தெரிய மாட்டேங்குது. யாருக்கு? தாவீதுக்கு. வாசிங்க 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என்ன சொல்றார்? 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறிய, உங்கள் முகம் சரியாகவே தெரிய மாட்டேங்குதே. யார் சொல்கிறா? சொல்லுங்க. நான் எவ்வளவு நேரமாக பார்க்குறேன், எனக்கு எங்கன்னு இருக்கேன்னு தெரிஞ்சால் நானாவது பக்கத்தில் வந்துடுவேன். உங்கள் முகமே எனக்கு சரியாக தெரிய மாட்டேன், மங்களாக தெரியுது. கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறீங்க, கிட்ட வாங்கலை கொஞ்சம். யார் கூப்பிட்றா? ஏன்னா அவர் முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்புறம் சொல்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஆபத்தான நேரத்தில். இந்த நேரம் பார்த்து தூணுக்குள்ள மறைஞ்சிக்கிறீங்களே. இருக்காங்களா? மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? கர்த்தருடைய முகத்தை பார்த்து தரிசித்து ஜெபிக்கிற அனுபவம் கொண்டவர் இந்த தாவீது. இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நீங்கள் தேவனை தரிசித்து பார்த்து, ஆண்டவர் கண்ணை மூடி ஜெபிச்சா ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க தெரியணும். ஆண்டவர் வருவார், அவர் முகத்தை காட்டுவார். பாரபட்சமே காட்ட மாட்டார். பணக்காரன் ஏழைன்னு கிடையாது நம்ம ஆண்டவர்கிட்ட. படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் கிடையாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது. புது ட்ரெஸ் போட்டிருக்க, நீ பழைய ட்ரெஸ்ஸோடு வந்திருக்க, அதனால் உன் முகத்தை காட்ட மாட்டேன், இப்படிலாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை பரிசுத்தமாக இருந்தால் முகத்தை காட்டுவார். அப்படி முகத்தை காட்டுவார், முகத்தை காட்டுவார். ஆண்டவருக்கு தேவை பரிசுத்தம். இப்படி உண்மையாய் அவரை தேடுவாயானால், அப்படி உண்மையாய் அவரை தேடி அவருடைய முகத்தை பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மையினால். இப்போ புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இது ஒரு குவாலிஃபிகேஷன். என்னது? பரிசுத்தமாக இருப்பது. பரிசுத்தமாக இருந்தால் அவருடைய முகத்தை தரிசிக்கலாம். ரெண்டாவது எப்படி அவரை தரிசிக்கலாம்? வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறவர்களே நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. அப்போ ரெண்டாவது அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போ போனால் பார்க்கலாம்? நீ இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சு 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், 8 மணிக்கு ஜெபத்துக்கு வருவேன், நீ இஷ்டத்துக்கு வந்து உனக்கு வந்து அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை தேடுகிற, அவருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, டைமிங் சொல்றார். முதல்ல பரிசுத்தத்தை சொல்லுகிறார், ரெண்டாவது நேரத்தை சொல்றார். காலையிலே எந்திரிச்சு
நான் குளிக்கலையே ஃபஸ்ட்டு, பரவாயில்ல நீ குளிக்காட்ட, என்னை குளிச்சுதான் எப்படி இருக்கு அப்படி தானே இருக்கு, நீ குளிக்காட்டான்னு பரவாயில்ல, மொத்த கழுவி பல்ல விளக்கிட்டு வந்து என்ன செய்ய, முழங்காலில் நில்லு, முழங்காலில் நில்லு, அதிகாலையில் நில்லு. அதிகாலையில் தான் தூக்கமே வருது பாஸ்டர். ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டே கிடந்து தூக்கம் வராமல் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல தூக்கம் வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரை தருவார். நீங்கள் மாத்திரை போட்டு தான் தூங்குறீன்னா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னு அர்த்தம். பரவாயில்லையா, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. மாத்திரை போடாமல் தூங்கணும், தூக்க மாத்திரை போடாமல் தூங்கினா தான் கர்த்தருக்கு. சொல்லுங்க, படுத்தா தூக்கம் உடனே கொரட்டை வரணும். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சில தூங்குவாங்க. ஃபோன் அது வாட்டில் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அப்படி தூங்கிடுவாங்க. ஃபோன் அப்படியே கிடக்கும், அது வாட்டில் முனைங்கிட்டே கிடந்து அவங்களா சரி என்னன்னு கட் பண்ணி விட்டு போவாங்க. அப்படி வரணும் தூக்கம். இப்போ பிரசங்கத்தில் எத்தனை பேர் தூங்குறீங்க? கர்த்தருக்கு பிரியமானவங்கன்னு அர்த்தம். நீங்கள் நான் பேசையில் தூங்கிக்காங்க, சான்ஸ் தரேன். விசேஷ பிரசங்கர் வரும்போது என்ன செஞ்சிடாதீங்க, மானத்தை வாங்கிட்டீங்களா? அதுக்கு தான் இப்போயே எழுப்பிடுங்கன்றது. தூங்காதீங்க. கர்த்தர் நல்லா பாணிச்சங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் காலையிலேயே எழும்பி துதிக்க பழகணும். ஒரு 4 பாட்டை பாடுங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் இழுக்காட்டாலும் ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரை ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் முழங்கால நில்லுங்க. நிற்க முடியலையே பாஸ்டர், பெரம்ப வச்சு அடிக்கணும். ஏன் நிற்க முடியலை? நின்று பழகுங்க. 1 நிமிஷம் நில்லுங்க, அப்புறம் அடுத்த நாள் 1 நிமிஷம் நில்லுங்க, அடுத்த நாள் தானாக 2 நிமிஷம் நிற்பிய, அடுத்த நாள் 3. எடுத்த எடுப்புலேயே 5 நிமிஷம் நிற்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முழங்காலில் நின்று ஜெபிக்கணும், முழங்காலில் நின்று பைபிள் வாசிக்கணும். உட்கார்ந்துட்டு பைபிள் வாசித்தா தூக்கம் வரும். நின்று முழங்காலிலே பைபிள் வாசிக்கணும். இப்படி கர்த்தரை தேடுங்கள், அதிகாலையிலே தேடுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு 29 அதிகாரம் 13 வசனத்தில். எரேமியா 29:13. எப்படி தேட சொல்கிறாரு? எப்படி தேட சொல்கிறாரு? எப்படி தேட சொல்கிறாரு? நல்ல வாசிங்க சிஸ்டர். முழு இருதயத்தோடு தேடுவீர்களே ஆனால் என்னை கண்டுபிடிச்சிருங்க. என்னை பார்த்துக்கலாம், என் முகத்தை பார்த்துடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், அதிகாலையில் தேடுங்கள். அப்புறம் வேற நினைவுகளே இல்லாமல், வேற எதையும் நினைக்காம, என்னை மட்டும் நினைச்சு, முழு இருதயம்னு அர்த்தம் என்ன? வேற எதையும் நினைக்காம, வீட்டு வேலைகளை நினைக்காம, பிள்ளைகளை நினைக்காம, அந்த வேலை கிடக்க இந்த வேலை கிடக்கன்னு அதெல்லாம் ஓரமாக்கிட்டு முழு மனதோடு முழு எண்ணத்தோடு முழுசா அவரை மட்டும் நினைச்சு தேடுங்கள், அப்பொழுது என்னை கண்டடைவீர்கள். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. முழு இருதயம்னு என்ன அர்த்தம்னா இதான். வேற நினைவுகளுக்கு இடமே கொடுக்கூடாது. வேற நினைவுகளுக்கு இடமே கொடுக்காம முழு மனசும் அவரை பற்றி நினைவோடு தேடணும். அதுக்கு பேர் தான் என்னது? முழு இருதயத்தோடு, முழு இருதயம்ன்றது மனசு, முழு மனசோடு அவரை தேடினால் கண்டடைவீர்கள். இப்படி தேடுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. சரி, என்னெல்லாம் சொல்லி திருப்தி ஆக்குவார்? ஒரு 3 காரியம் கடக்கடன்னு சொல்கிறேன், வாசிங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 16 அதிகாரம் 10 வசனம். கடக்கடன்னு ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முடிப்பேன். கடக்கடன்னு எடுங்க. 1 நாளாகமம் 16:10. தேடினால் என்னென்ன நன்மையினால் திருப்தி ஆக்குவார்? என்னென்ன நன்மையினால் திருப்தி ஆக்குவார்? சீக்கிரம். 1 நாளாகமம் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு எப்போ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு என்ன, மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நீங்கள் கர்த்தரை தேடி இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒழுங்காக கர்த்தரை தேடினா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இல்லைனா அது இப்படி கிடக்கு, இது இப்படி இருக்கு, என் பிள்ளை இப்படியே படுத்து கிடக்கு, என் பிள்ளை இப்படி, என்ன படுத்து கிடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன ஆபத்து வந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் மனசில் சந்தோஷம் குறையாமல் பாதுகாத்து கொள்ளுவார். மனசை சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார். யாருக்கு? கர்த்தரை எப்படி தேடணும்?
முழு இருதயத்தோடு. எப்போ தேடணும்? அதிகாலையிலே. இப்படி அதிகாலையிலே முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். கவலையே ஏற்பட மாட்டாங்க. என்னக்கா இப்படிலாம் நடக்குது உங்கள் வீட்டில், நீங்கள் வாட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களக்கா. அதுதான் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? சந்தோஷத்தை கொடுப்பா. மனசில் சந்தோஷத்தை தருவா. ரெண்டாவது, சீக்கிரம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வசனம். 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் ஜெபத்தை கேட்டு எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடினவர்களுடைய பயத்திலிருந்து அவர்கள் என்ன செய்வார்? விடுவிப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன நன்மை? தேடினால் என்ன நன்மை? பயத்துக்கு நீங்களாக்கி விடுவார். என்னென்ன பயம்? எல்லா பயம். என்ன பயம்னா எதை சொல்கிறேன்னு யோசிக்கிறாங்க. எதிர்காலத்து பயம், பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளுக்கு வயசு போகுதே கட்டி கொடுக்கணுமே பயம், பிள்ளைகளுக்கு படிச்சிருச்சுன்னு வேலை கிடைக்கலையேன்னு பயம், பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் பயம், எல்லாம் பயம். குடும்பத்தில் இப்படி பயம், புடிச்சு குடிக்கிறார பயம், செலவு இருக்க பயம், பயம் பயம் பல விதங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு டாக்டர் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு சுகருக்கு போய் பயப்படுறாங்க. திடீர்னு டாக்டர் இப்படி சொல்லிவிட்டாரேன்னு பயம். ஒரு நோயை சொன்ன உடனே நமக்கு என்ன வருது? பயம் வருது. பயம் இது இயற்கை. ஆனால் கர்த்தரைக்கு தேடுகிறவர்களுக்கு பயமே இருக்காது. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குவார். அதுதான் கர்த்தருடைய தேடுகிறவர்களுக்கு இருக்கிற நன்மை. அப்படின்னா எப்படி நீக்குவார்னா, ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அவங்க பயந்தது நடக்காதபடி அவர்கள் என்ன செய்வார்? நடத்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், சொல்லுங்க, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீங்கன்னா யாருக்கு அர்த்தம்? அறகுறையாக உயிருக்கு போராடுறவங்களை பார்த்து என்ன சொல்லுங்க? பிழைச்சிக்கிருவீங்க. டாக்டர் என்ன சொல்ல, எப்படி இருக்குது டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் பிழைச்சிக்கிறாரு. ஐசியூ வார்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னது? பிழைச்சிக்கிருவாரா அப்படி தானே அர்த்தம். நிறைய கேஸு இப்போ ஐசியூ வார்டில் தான் இருக்குது. என்ன பாஸ்டர் நல்லபடியாக முடிஞ்சிருமா, பிழைச்சிக்கிருவோனா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, பிழைச்சிக்கிருவிய. யார் பிழைச்சிக்கிருவா? யார் பிழைச்சிக்கிருவா? கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைச்சிக்கிருவாங்க. அப்போ தேடாதவர்கள் செத்து போவாங்க. அதான அர்த்தம். பிழைச்சிக்கிருவாங்கன்னா அர்த்தம் என்னென்ன? ஆப்போசிட்டு. அப்போ கர்த்தரை தேடுங்க, டெய்லி தேடுங்க, அதிகாலையில் தேடுங்க, முழு மனசோடு தேடுங்க. அப்புறம் பரிசுத்தத்தோடு தேடுங்க, பரிசுத்தத்தோடு தேடுங்க. இப்படி கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லாம் பிழைச்சிக்கிறாங்க. அப்பொழுது பிழைப்பீர்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. பிழைப்பீர்கள், ஒரு குறையும் வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறை வராது. அப்போ நல்லா கவனிக்கணும். 3 பேருக்கு நன்மையினால் திருப்தியாக்குவாங்க. உத்தமமாக இருக்கிறவர்களை, உத்தமமாய் அவருடைய ஜனங்களுக்குள்ளே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களுக்குள்ளே உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நன்மையால் திருப்தியாக்குவார். 2வது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாகும். 3வது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளே உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாவார். எழுந்திருங்க.